எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்த சம்பவம் அந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் கோடியக்கரை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 8 மீனவர்களையும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளது. தொடரும் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். பாதுகாக்க வேண்டிய இந்த மீனம் மீட்டு தொழில காக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க தொடர்ச்சியா கையாண்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல நூறு படைகள் இலங்கையில் இருக்கு. மீனவர்கள் சிறையில சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இழப்பீடு தர்றேன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மீனவர்களை வச்சு மத்திய பாஜக அரசாங்கம் இன்றைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனிடையே கோடியக்கரை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கடும் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தங்கதுரை, அவரது மகன் மணிகண்ட பிரபு உள்ளிட்டோர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 3 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 9 பேர் நாகை மீனவர்களை ஆயுதங்களால் கடுமையாக தாக்கிவிட்டு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை திருடிச் சென்றனர். வெட்டுக்காயங்களுடன் செருதூர் மீனவர்கள் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒருபுறம் இலங்கை கடற்படையின் கைது, மறுபுறம் இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் என தமிழ்நாட்டு மீனவர்கள் பெரும் துயரங்களை சந்தித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.